ரயிலில் பயணம் செய்து கொண்டு, இல்லை ரயில் நிலையத்தில் நின்று கொண்டு கனெக்டிங் ஜேர்னி அன்ரிசர்வ்டு டிக்கெட் எடுக்க முடியுமா? ரீசெண்டா நம்ம சேனல்ல ரயில்ல இருந்து இறங்கி டிக்கெட் கவுண்டருக்கு ஓடி போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்து அடுத்த ரயிலில் ஏறணுன்ற அவசியம் இல்லை என ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பல பேர் பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னாலும் சில பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு இல்ல ரயிலில் பயணித்துக் கொண்டு டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோல ரயிலில் பயணம் செய்வதற்கு முன்பு இல்ல பயணம் செய்து கொண்டிருக்கும் போது கூட எப்படி அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கலாம் நேரடி வீடியோ ஆதாரத்தோடு பார்ப்போம். இந்த வீடியோ பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நாம கன்னியாகுமரியிலிருந்து ஹசரத் நிஜாமுதீன் வரைக்கும் போகக்கூடிய திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல நாகர்கோவிலிருந்து மதுரை வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். முதல்ல ரிசர்வேஷன் டிக்கெட்ல பயணித்து கனெக்டிங் அன்ரிசர்வ்டு ஜேர்னி டிக்கெட் புக் பண்றது எப்படின்னு பாப்போம். இப்ப நம்ம நாகர்கோவில் ரயில் நிலையம் வந்தாச்சு. முதலாவது நடைமேடையில திருவனந்தபுரம் நாகர்கோவில் பேசஞ்சர் மிக்குது. இந்த ரயில் யார்டுக்கு போன உடனே நம்ம போக வேண்டிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் இதே நடைமேடைக்கு வரும். வாங்க எப்படி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டு அன்ரிசர்வ் கனெக்டிங் ஜேர்னி டிக்கெட் எடுக்கலான்னு பாப்போம். முதல்ல ரயில் ஒன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே மை புக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க டிராவல் பண்ண போற அந்த ஜேர்னி டிக்கெட் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கனெக்டிங் யூடிஎஸ் ஜேர்னி அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா லொகேஷன் கேட்கும். எந்த ஊரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி இல்ல ரயில்ல இருந்து நீங்க லொகேஷன் ஆன் பண்ணாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப அன்ரிசர்வ் இ டிக்கெட் ஆப்ஷன் ஓபன் ஆகும். இதுல ஃப்ரம் ஸ்டேஷன் டிஃபால்ட்டா நீங்க இறங்க வேண்டிய அந்த ரயில் நிலையம் செட் ஆகிடும். அதை நீங்க மாற்ற முடியாது. டு ஸ்டேஷன் நீங்க அங்க இருந்து எந்த ரயில் நிலையத்துக்கு பயணம் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த ரயில் நிலையத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்காக இப்ப நான் திண்டுக்கல் ரயில் நிலையம் கிளிக் பண்ணியிருக்கேன். ப்ரொசீட் டு புக் கிளிக் பண்ணுங்க. மேல மெயில் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க எந்த வகை ரயில்ல டிராவல் பண்ண போறீங்கன்னு எத்தனை பேரு டிராவல் பண்ண போறீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே புக் நவ் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். இதுல நீங்க உங்களுக்கு விருப்பமான பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களோட அன்ரிசர்வ் இ டிக்கெட் புக் ஆகிடும். அதே மாதிரி ரிசர்வேஷனுக்கு பதிலா அன்ரிசர்வ் யூடிஎஸ் டிக்கெட் எடுத்து பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே புக் கனெக்டிங் ஜேர்னி அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி இதே மெத்தட்ல நீங்க தொடர்ந்து பயணம் செய்ய விரும்பக்கூடிய அந்த ரயிலுக்கு நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் அதே ரயில்லையோ இல்ல ரயில் நிலையத்தில் இறங்கி நின்று கொண்டோ கூட டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் கவுண்டரை தேடிக்கொண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து முதல் 3 மணி நேரத்துக்குள் புறப்படும் ரயில் 3 மணி நேரத்துக்குள் ரயில் இல்லை என்றால் நீங்க பயணிக்க விரும்புற ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய முதல் ரயிலுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். அதனால நீங்கள் பயணத்தை தொடர விரும்புற ரயிலின் நேரத்திற்கு ஏற்றது போல் நீங்கள் விரும்புகிற இடத்தில் இருந்து டிக்கெட் எடுத்து பயணம் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.